ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றும் ஆகலைங்க, ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் வீடியோஸ் மட்டும் என்னால் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. கொஞ்ச நாள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அடுத்து எனக்கு வந்துச்சு, இப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவனுக்கும் டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நெப்லேசர் வைக்கிறது, நரம்பூசி போடுறதுன்னு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. என்னென்னு தெரியல, குடும்பத்தோடு சேர்த்து படுத்தி எடுத்துகிட்ருக்கு. கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வர்றதும், அப்புறம் இப்போ நிறைய வைரஸ் காய்ச்சல் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னுமே சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியோட வைரஸ் காய்ச்சல் வந்துட்டு போயிடுச்சு. அதில் தான் கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டோன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து மாமா வந்து மாலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி செவ்வாழை பழம் தான் எடுத்திருந்தேன். வேறு எதுவும் சாப்பிடாம என்னால் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ வேலை, மாலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனாலையும் என்னால் சுத்தமாக முடியலன்னு கூட சொல்லலாம். காலையில் வீடு வாசல் துடைக்கிறது, ஈவினிங் வீடு வாசல் துடைக்கிறது, அப்புறம் பூஜை வேலையெல்லாம் பார்க்குறது, பஜனைக்கு அட்டன் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை ஹெவியாக இருக்குங்க. மாலை போட்டால் ஒரு நாளைக்கு 2 வேளை வீடு துடைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கம்பல்ஷன் கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி கிராமத்துலேருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால, எங்கள் பெரியப்பா வந்து குருசாமியாக இருந்தாங்க. அவங்க 18 வருஷம் மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃபேமிலியில் எல்லோரும் மாலை போட்டாங்கங்கிறதுனால பெரியம்மா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால நம்மளும் இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றணும், இப்படி தான் மாலை போட்டால் வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நானுமே கொஞ்சம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இப்போ 10 வருஷமாக வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வீடு ரொம்ப பெரிய வீடு இல்லை, காம்பாக்டான சின்ன வீடு அப்படிங்கிறதுனால எனக்கு 2 வேளை வீடு துடைக்கிறதுங்கிறது ஓகேவாக இருக்குது. மற்றபடி 2 வேளை வீடு துடைக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. என்னோட திருப்திக்காக நான் துடைச்சிக்கிறேன். இவ்வளோ உடம்பு சரியில்லாததோடு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா, மாமா வந்து 48 நாள் மாலை போட்டாங்க அப்படின்னா இவ்வளோ கம்பல்ஷன் கிடையாது. அவங்க மாலை போடுறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் அப்படி தான் மாலை போடுவாங்க. ஆனால் கார்த்திகை மாதம் முழுதும் மலைக்கு போயிட்டு வந்தாலும் நாங்கள் விரதம் இருந்துட்டு மார்கழி மாதம் தான் நான்வெஜ்ஜை எடுத்துக்க ஆரம்பிப்போம். புரட்டாசி மாதம் கூட நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருவோம், ஒரு சில டைம் ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஐயப்பனுக்காக வந்துட்டு முழுக்க முழுக்க விரதம் இருந்து சாமி கும்பிட்றது வழக்கம். தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு நெப்லேசர் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் சார் ஸ்கூலுக்கு போகலை, பாப்பா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக லஞ்சு கட்டி கொடுத்து விட்டுட்டு மதியானம் எங்களுக்கு விரத சாப்பாடு, நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை விட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். இன்றைக்கி லஞ்சுக்குமே இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்படி தாங்க இருந்தது. நீங்கள்லாம் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்காக வெயிட் லாஸில் இல்லையா, டயட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நான் டெய்லியுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்றுனா ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது அந்த மாதிரியான வேலைகள் இல்லை. ஏன்னா வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான வேலைகள் இல்லை. வாஷிங் மிஷினில் வந்து மாமாவோட அந்த சாமி துணியெல்லாம் துவைக்க போட மாட்டேன், அதெல்லாமே கையில் தான் துவைப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒர்க் அவுட் பண்ணுற வேலைகள் இல்லை. இதுவே போயிடுது, அப்புறம் என்கிட்ட அதை போட்டு பண்ணுறது அப்படிங்கிறதுனால சரி ஓகே, இதுவே நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணிப்பேன். இன்றைக்கி சிம்பிளான விரத சாப்பாடு தான். சுட சுட சாதம், வெண்டைக்காய் சாம்பார், சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன், ஒரு அப்பளம் வந்து சுட்டு வச்சுருக்கேன். இது தாங்க மதியத்துக்கு என்னோட லஞ்ச் மெனு. ஹெவியாலாம் எதுவும் எடுத்துக்கல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். மற்றபடி இந்த பூஜைக்கெல்லாம் யாரையாவது கூப்பிடுவோம்ல, விரதத்துக்கு யாரையாவது கூப்பிடும்போது அன்னைக்கு வடை பாயசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். மலைக்கு கிளம்புற அன்னைக்கு நிறைய வெரைட்டியில் வந்து செஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து மலை ஏற்றுவோம். அந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்காக சக்கரவள்ளி கிழங்கு தான் அவிச்சிட்ருக்கேன். நான் மத்தியானமே சேனைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால கிழங்கு வகைகள் அதிகமாக எடுத்துக்க வேண்டான்ட்டு அம்மா மாமா எல்லாருக்குமே கொடுத்தேன். ஆனால் நான் வந்து சாப்பிட்லைங்க. ஈவினிங் வந்துட்டு வித்தவுட் சுகரில் ஒரு டீ குடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய டயட் பிளான். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். லாங் வீடியோ வரல அப்படின்னாலுமே கண்டிப்பாக டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு மறக்க மாட்டேங்க. டெய்லி நம்ம மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். இந்த 1 வீக் நான் வீடியோ
போடாததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா டயட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு சேலஞ்சுன்னு ஆரம்பிச்சுட்டு நான் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது என் மேலே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருப்போம், வெயிட் லாஸ் பண்ணுவோம், உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துப்போம், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு நாமே அமைச்சுப்போம். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.